பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. நாம் கொஞ்ச நாளாகவே இந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை பற்றி ஆழமாக பார்ப்பதற்கு ஆண்டவர் ஆவியானவர் கிருபை செய்தார். பாருங்க, இந்த நாளில் கூட நாம் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ மெடிடேஷன், வேத தியானம் நமது ஆவிக்குரிய மறு உருவாக்கத்திற்கு எவ்வாறு அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிற ஆழத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் எல்லாமே அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. தவறாமல் அந்த லிங்க்கெல்லாம் ஒன்று ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது தயவு செஞ்சு கேட்டுக்குங்க. அதை கேட்டு நம்ம வாழ்க்கையில் அதன்படி நாம் நடக்கும்போது நாம் நம்மளையே அறியாமல் நாம் எப்படி இப்படி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இந்த அளவுக்கு மாறணும்னு நம்மளே ஆச்சரியப்படும்படியாக ஆண்டவர் நம்மளை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். இது ரொம்ப பிரயோஜனமான ஆழமான சத்தியமுள்ள வீடியோ. இதை மிஸ் பண்ணாதீங்க. கேட்கிற ஒவ்வொருவரும் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாருங்க. நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பாருங்கள், வேத தியானம் நமது ஆவிக்குரிய மறு உருவாக்கத்திற்கு எவ்வாறு அவசியம். நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பார்த்தோம் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். பாருங்க, இந்த வேத தியானம், இந்த யோகா பண்ணுறாங்களே, யோகாவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டு. யோகா உன் பிரெயின் மனசில் உள்ளதை எல்லாத்தையும் எம்டி பண்ணு, வெறுமையாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, உன் மனதை நிரப்புன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அது இந்த மெடிடேஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட். யோகா மாதிரி கிடையாது மெடிடேஷன். யோகா அதாவது ஆண்டவருக்கு மாறுதலாக, ஆண்டவர் எப்படி செய்ய சொல்கிறாரோ அதுக்கு மாறுதலாக நடக்குது. பிசாசு அதை ஆயுதமாக எடுத்து படுத்தி கொண்டு இருக்கிறான். அதனால் தயவு செஞ்சு யோகா வேற, மெடிடேஷன் வேத தியானம் வேற. நம்ம இதை கவனிப்போம். இந்த வசனம் பாருங்கள். இந்த வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், அதை தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும். அப்படி மெடிடேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு மரம் என்ன வேலை செய்கிறதோ அந்த வேலையை செய்வது தான் தியானம். ஆமென். இன்னொரு வசனம் பார்த்தோன்னா, எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்த்தோம் என்றால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் வாய்க்கால் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். ஆமென். இங்கே மெடிடேஷன் என்பது மரத்தை கவனித்து பார்க்க வேண்டும். மரம் தன்னுடைய வேரை தண்ணீர் எங்கெல்லாம் இருக்கிறதோ அது தன் வேரை வளர்த்துவிடும். அந்த தண்ணீரில் தனக்கு தேவையான சத்தை, தேவையான எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக வேர் வழியாக உறிஞ்சி அதன் மரத்தின் பாகங்களுக்கு அனுப்பிவிடும். இதுதான் வேரோட வேலை. இந்த வேலை எப்போது நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இரவும் பகலும் 24 hours நடக்கும். இரவிலே வேருக்கு வேறு வேலை இருக்கும், பகலில் அதற்கு வேறு வேலை இருக்கும். இரவும் பகலும் வேர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருப்பதால் நீங்கள் காலையில் எழும்பி கவனித்து பார்த்தால் அது முன்பை விட கொஞ்சம் வளர்ந்திருக்கும். புதுசாக இலைகள் உருவாக்கி இருக்கும். அது வளர்ந்திருப்பதை அடுத்த நாள் காலையில் பார்க்க முடியும். வேர் என்பது நம் இருதயம். நம் வெளிப்படையான வாழ்க்கை என்பது நாம் வெளியில் பார்க்கிற மரம். வெளியில் மரத்தை பார்க்கும்போது வேர் உள்ளே வேலை செய்கிறது என்பதை கண்டுபிடித்து விடலாம். வேர் கெட்டு போய்விட்டால் மரமும் கெட்டு போய்விடும். வேர் நன்றாக இல்லை என்றால் மரத்தில் பூ உதிர்ந்து போய்விடும், காய் கெட்டு போய்விடும், பழங்கள் கெட்டு போய்விடும். பழங்கள் ஆரோக்கியமாக சுவையாக இருக்கிறது என்றால் வேர் நன்றாக வேலை செய்கிறது என்று அர்த்தம். பாருங்கள், நமக்குள்ளே இருக்கிற வேராகிய இருதயம் நீர்க்கால்களைப் போல இருக்கிற அந்த தேவ வசனத்திலேயும் ஆவியிலேயும் அபிஷேகத்தோடு இணைந்து இருக்க வேண்டும். நம் இருதயமாகிய வேர் அங்கிருந்து சத்து எடுத்து உள்ளான மனுஷனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது உள்ளான மனுஷன் வளர்ந்து வளர்ந்து பலப்பட்டு கொண்டே இருப்பான்.
உள்ளே அவன் பலப்படுவது வெளியில் நம் நடக்கையிலே, பேச்சிலே, நம் காரியங்களிலே, முடிவெடுப்பதிலே எல்லாவற்றிலும் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் இலை பச்சையாய் இருக்கிறது போல மரத்தை போல இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. செழிப்பாய் இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான், திருப்தியாக இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் தப்பாமல் கனி கொடுக்கிறவனாக இருப்பான். வெயில் உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வந்தாலும் அது அவனை பெரிதாக பாதிக்கவே பாதிக்காது. அவனது வாழ்நாள் முழுவதும் செழிப்பாகவே இருப்பான். பாருங்கள், மெடிடேஷன் நடக்கிற 3 விஷயங்கள் சொல்கிறேன். வேதத்தை படிப்பது ஜஸ்ட் அது ஒரு இன்ஃபர்மேஷன். வேதத்தை நம்ம படிக்கிறோம், கடகடன் படிக்கிறோம். அது படிக்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். அது ஒரு தகவல், அவ்வளோதான். அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து ப்ராசஸிங்க்கு கொண்டு போக வேண்டும். ஆமென். இந்த இன்ஃபர்மேஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரைட் ஆர் ராங், யூஸ்ஃபுல் ஆர் யூஸ்லெஸ், நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், இந்த இன்ஃபர்மேஷன் என் வாழ்க்கையை உருவாக்குமா அல்லது உருக்குலைக்குமா, இல்லை தகர்த்து விடுமா, தேவையா தேவை இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷனை ஆராய்ந்து பார்ப்பதற்கு பேர் தான் ப்ராசஸிங். ஆமென். ஒரு சம்பவம், ஒரு மெசேஜ், ஒரு இன்சிடென்ட் நம்மிடத்தில் வரும்போது அதை உடனே நம்பக்கூடாது. அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸிங் பேர் தான் மெடிடேஷன். ஒரு பர்சன் ஒரு தகவல் சொல்கிறாங்கன்னா உண்மையா பொய்யா என்பதை கண்டுபிடிக்கணும். எங்கே, எப்பொழுது, எப்படி, ஏன் என்று பல விதங்களில் வெரைட்டி பண்ணி அதை நம்ம பார்க்கணும். வெரிஃபை பண்ணி பார்க்கணும். அந்த ப்ராசஸிங், அது அந்த ப்ராசஸிங்க்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இந்த இன்சிடெண்ட் உண்மைதானா, சரியா தவறா, சரிதான், அப்படியே கேள்வி கேட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையா தேவையில்லையா, இதை பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், என் வாழ்க்கைக்குள்ளே என்ன பண்ண போகிறது, என்ன மாற்றம் வரப்போகிறது, என்ன எப்படி உருவாக்க போகுது அப்படின்னு யோசிக்கணும். இது பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா? பாசிட்டிவாக இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும், நெகட்டிவாக இருந்தால் விட்டுவிட வேண்டும். என் வாழ்க்கையை கட்டி எழுப்புமா, இல்லை என் வாழ்க்கையை கெடுத்து விடுமா, என் உருவாக்குமா இல்லை உருக்குலைக்குமா, என்னை உருவாக்குமா இல்லை உருக்குலைக்குமா, இந்த இன்ஃபர்மேஷனை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தலாமா வேண்டாமா அப்படி முடிவு பண்ணுற வரைக்கும், இந்த ப்ராசஸிங்லாம் இதை முடிவு பண்ணி ஒரு லெவலுக்கு வர வரைக்கும் இதுக்கு பேர் தான் ப்ராசஸ். இதற்கு பிறகுதான் அதை அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு கொண்டு வர வேண்டும். அப்ளிகேஷனை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணணும். இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது இன்ஃபர்மேஷன், ரீடிங், அனலைசிங், அப்ளையிங். ரீடிங், அனலைசிங், அப்ளையிங். கேட்பதன் மூலம் கிடைப்பதை ரீடிங், லிசனிங், வாட்சிங். ரீடிங், லிசனிங், வாட்சிங் கேட்பதன் மூலம் கிடைப்பதை சொல்லுவதான் ரீடிங், லிசனிங், வாட்சிங். அனலைசிங் கிடைத்ததை, அப்படி கேட்பதன் மூலம் கிடைத்ததை ஆராய்ந்து பார்ப்பது, வேணுமா வேணாமா என்பதை முடிவு செய்து அதை அப்ளையிங். அப்ளையிங்கில் என்ன, நம் அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வருவது, இதுதான் அப்ளையிங். பாருங்கள், இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம். நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம். நாலேஜ் என்பது அறிவு, அண்டர்ஸ்டாண்டிங்கிறது புத்தி, விஸ்டம் என்பது ஞானம், அது அப்ளிகேஷன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நாலேஜ் பார்ப்போம். நாலேஜ் அறிவை எப்படி பெருக்கிக் கொள்வது, படிப்பதன் மூலம், கேட்பதன் மூலம், புக்கு படிக்கிறதன் மூலம் இந்த உலகத்தில் எல்லாருமே அறிவை பெருக்கிக் கொண்டு அறிவாளியாக இருக்கலாம். இந்த அறிவு மட்டும் வாழ்க்கையை உருவாக்கி விடுமா என்றால் அதுதான் கிடையாது. சரியான, அதாவது தவறான அறிவும் இருக்கிறது. அறிவாளிகள் எல்லாரும் ஞானவான்கள் அல்ல, தவறான அறிவு இருக்குது. அறிவாளிகள் எல்லாரும் ஞானவான்கள் இல்லை. அறிவாளிகள் எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. அறிவாளிகள் எல்லாரும் சுத்தமானவர்கள் அல்ல. நீதிமான்கள் உண்மையுள்ளவர்கள் சரியானவர்கள் அல்ல. ஒருவனுக்கு அறிவு இருப்பதால் அவன் சரியான நபர் என்பது கிடையாது. பாருங்கள், எக்ஸாம்பிள், டாக்டர் வச்சுக்கலாம். தன்னுடைய பயிற்சி மருத்துவர்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளையும் சொல்லி கொடுத்து, தண்ணீர் அடிப்பதால், சிகரெட்டு குடிப்பதால் சரீரத்தின் எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி கொடுத்துவிட்டு வெளியே போய் அதே டாக்டர் சிகரெட்டு குடித்தால், பாருங்கள், அந்த டாக்டரை சிகரெட்டு குடித்தா சொன்னதற்கு எதிர்மாறாக செய்தால் அவனுடைய நாலேஜ் எதற்கும் யூஸ் ஆகலை, எதற்குமே பயன்படவில்லை, வேஸ்ட் இல்லையா? அப்போ வெறும் அறிவை மட்டும் பெருக்கிக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை. அறிவு என்பது நாம் வேதத்தை வாசிப்பதின் மூலம் கிடைப்பது தான் அறிவு. பாருங்கள், டு கெயின் நாலேஜ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட்.
ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை மனப்பாடமாக வைத்திருப்பதால் நமக்கு எந்த பயனும் இல்லை. அது இது மட்டும் இருந்தா பரலோகத்திற்கு கொண்டு போகாது. அண்டர்ஸ்டாண்டிங் 2வது. அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இந்த நாலேஜை நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொண்டு போகணும். ஏன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும்? எதற்காக இருக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருப்பது சரியா தவறா? வேணுமா வேண்டாமா? நல்லதா கெட்டதா? என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையை உடைக்குமா சிதைக்குமா உருவாக்குமா? இதையெல்லாம் கண்டுபிடித்து இந்த கெயின் பண்ணுகிற இந்த அறிவு என் வாழ்க்கைக்கு தேவையா என்பதை முடிவு செய்வது தான் அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி. இப்போ கன்க்ளூஷன், இதில் சாதகமான காரியங்கள் இத்தனை, பாதகமான காரியங்கள் இத்தனை. எதையெல்லாம் வேண்டாமோ அதை விட்டுவிட வேண்டும். எதையெல்லாம் வேண்டுமோ அதை நம் வாழ்க்கையில் அதன்படி நடப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, எதெல்லாம் வேண்டுமோ அதை நம் வாழ்க்கையில் அதன்படி நடப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது, இதற்கு பேர் தான் விஸ்டம், ஞானம். நம்ம வந்து நமக்கு வந்து அந்த நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம், இதோட டிஃப்ரென்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம் அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் வந்து கடைபிடித்து விட்டு அதை நம் வாழ்க்கையில் கொண்டு வராவிட்டால் நாம் ஞானிகள் அல்ல. ஆமென். அஞ்ஞானிகளை போன்றவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அறிவும் புத்தியும் இருக்கு, ஆனால் ஞானம் இல்லை. நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம், இந்த 3ம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதுகெலும்பு. அடுத்ததாக பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் என்னன்னா அப்சர்வேஷன், இன்டர்பிரிட்டேஷன், அப்ளிகேஷன். அப்சர்வேஷன், இன்டர்பிரிட்டேஷன், அப்ளிகேஷன். இப்போ அப்சர்வேஷன் பார்ப்போம். முதலில் வேத வசனத்தை அப்சர்வ் பண்ணுகிறோம். என்ன, எப்படி, ஏன், எங்கே, என்ன காரியத்திற்காக செல்வது, சொல்லுவது எல்லாமே. இது தேவையா, இது வேணுமா வேண்டாமா, இது நல்லதா கெட்டதா, இது பாசிட்டிவா இல்லது நெகட்டிவா, இது என்னை உருவாக்குமா, இது என்னத்தினால் தேவை என்பதை யோசித்து அப்சர்வேஷன் பண்ணி அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுகிறோம். ஒரு வசனம் எக்ஸாம்பிள், நாம் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், நாம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்சர்வேஷனுக்குள்ளே போகிறோம். இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே எப்படி ஏற்றுக்கொண்டோம், எப்போ ஏற்றுக்கொண்டோம், எதற்கு ஏற்றுக்கொண்டோம், இதையெல்லாம் அப்சர்வேஷன் பண்ணிட்டு அடுத்து வேர் கொண்டவர்களாக வியாக்கியானப்படுத்தணும். மரம் என்பது இதை குறிக்கிறது, வேர் தண்ணீர் என்பது இதை குறிக்கிறது, வேர் கொண்டு வளர்வது இதை குறிக்கிறது, கனி கொடுப்பது இதை குறிக்கிறது. இன்டர்பிரிட்டேஷன் சரியாக கொடுத்து முடித்தாயிற்று. இப்போ இதை லைஃப்பில் அப்ளை பண்ணணும். ஆம், வேர் என்பது என்னுடைய இருதயம். இந்த இருதயம் வசனத்தோடு இணைந்திருக்கணும், ஆவியானவரின் அபிஷேகத்தோடு இணைந்திருக்கணும், தேவ பிள்ளைகளோடு இணைந்திருக்கணும். இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதன்படி என் வாழ்க்கையில் வாழ்ந்து கனி கொடுக்கணும். கனி என்றால் என்ன அப்படி பார்த்தோன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பார்த்தால், ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவைகளெல்லாம் என் வாழ்க்கையில் பிரதிபலிக்க பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்துங்கப்பா, என்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று முடிவு எடுக்கும்போது அப்ளிகேஷன் இதற்குள் வந்து நம் வாழ்க்கையில் இதன்படி வாழ பிரதிபலிக்கிறோம், ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். அடுத்ததாக மெடிடேஷன். அடுத்து மெடிடேஷனுக்குள்ளே போகலாம். மெடிடேஷனில் 3 பார்ட் இருக்குது. ஈட்டிங், டைஜஸ்டிங், ரிசல்ட். 3. ஈட்டிங், டைஜஸ்டிங், ரிசல்ட். முதலில் நாம் சாப்பிடுகிறோம், முதல்ல நம்ம சாப்பிட்றோம், அதன் பிறகு சாப்பிட்ட உணவுகள் நேராக ஸ்டொமக்குள்ளே போகுது. இப்போ டைஜஸ்டிங் நடக்கிறது. இங்கே வந்து 2 வேலை நடக்கிறது. நம் உடலுக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் ஆங்காங்கே அனுப்புகிறது. விட்டமின், மினரல்ஸ், புரோட்டீன், இப்படி பலதரப்பட்ட சத்து பொருட்களை உடலில் எல்லா அவயங்களுக்கும் அனுப்புது. நம்முடைய தலை முதல் கால் வரை சரிசமமாக சத்துக்களை பிரித்து அனுப்புவது செரிமானத்தின் ஒரு பகுதி வேலை. அடுத்து செரிமானத்தின் இன்னொரு பகுதி வேலை என்னன்னா, உடலில் இருக்கும் தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுவது. அப்போ தீமையானவைகளை, நெகட்டிவானதெல்லாம் எல்லாமே உடலிலிருந்து வெளியேற்றிவிடும். இப்போ நீங்கள் ஒன்லி சாப்பிட்டு கொண்டே இருந்து கழிவுகளை வெளியேற்றாமல் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுங்களா? கான்ஸ்டிபேஷன் வந்துடும். அஜீரணம் ஆகிட்டா 2 காரியம் நடக்கும். ஒன்று வாமிட்டிங், 2வது வயிற்றுப்போக்கு.
வந்துடும். இதற்கு பேர் தான் மெடிடேஷன். இந்த ப்ராசஸிங்கில் நம்முடைய உடலில் தசை, எலும்பு, மூட்டு, நரம்பு எல்லாம் பேலன்ஸ்டாக வளர்ந்து வரும். அப்நார்மல் growth இருந்தால் யாராலும் பார்க்க முடியாது. சாப்பிட்ட உணவுகள் செரிமானத்திற்கு பிறகு கழிவுகளாக வெளியேற வேண்டும். அது நம்ம கண்டிப்பாக நடக்கணும். இப்போ ரீடிங் எடுத்துகிட்டோன்னா, ரீடிங் நம்ம பைபிள் படிப்பது, அப்பம் சாப்பிடுகிறோம், தண்ணீர் குடிக்கிறோம், அது அபிஷேகம். மெடிடேஷன், இது இரண்டும் பேலன்ஸ்டாக உள்ளே போகும்போது டைஜஷன் நடக்கணும், மெடிடேஷன் நடக்கணும். நிறைய கிறிஸ்தவங்க மெடிடேஷன் பண்ணுறதே கிடையாது. எப்படி வளருவார்கள்? அதனால் நிறைய கிறிஸ்தவர்கள் சிக் பீப்புளாக இருக்கிறார்கள், டிசீஸ் பீப்புளாக இருக்காங்க. சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த உள்ளான மனுஷனை பற்றி, ஆத்மாவை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஆவிக்குரிய மனிதனை பட்டினி போடுறாங்க. பட்டினி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கொடுக்காம பட்டினி போடுறாங்க. சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும் என்று மட்டுமே நினைக்கிறோம். ஆவி, ஆத்மா அவற்றின் மீது கவனம் வைப்பதே இல்லை. பைபிள் படிப்பதோடு நின்று விடாமல் மெடிடேஷன் பண்ண வேண்டும். நாம் படித்த வேத வசனங்களை தியானிப்பது ஆத்மாவுக்கு போஜனத்தை தருகிறோம். டைஜஷன் நடக்காமல், மெடிடேஷன் நடக்காமல் இருந்தால் அவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய நோயாளிகள். அல்லேலூயா. அப்போ சாப்பிடுவதற்கு விருப்பம் இருக்காது, பைபிள் படிக்க விருப்பம் இருக்காது, ஜெபம் பண்ண விருப்பம் இருக்காது, சர்ச்சுக்கு போக விருப்பம் இருக்காது. ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் வந்துடும். படுத்தே கிடக்கணும் என்று அதே நினப்பு தான் வரும். அப்போ ஆவி, ஆத்மா படுத்துக்கொள்கிறது. அதற்கு காரணம் நோ மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணும்போது பைபிள் படித்ததும் அந்த வசனம் நம் இருதயத்தில் போய் தியானிக்கும்போது அது இதெல்லாம் நமக்கு தேவை, இவையெல்லாம் தேவையில்லை, இது நல்லது, இது கெட்டது, நன்மையானது, தீமையானது எல்லாம் அனலைஸ் பண்ணி எனக்கு தேவையான எல்லாவற்றையும் என் ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளே அப்ளை பண்ணணும். வேண்டாத எல்லாவற்றையும் வெளியே அனுப்பிவிட வேண்டும். ஆவிக்குரிய கழிவுகள் என்னவென்றால் மாமிசத்தின் கிரியைகள், அதான் ஆவிக்குரிய கழிவுகள். அதை இதில் பார்க்குறோன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அதை சொல்லுவோம் என்றால், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், இவைகளெல்லாம் மனுஷனுக்குள் இருந்து புறப்படுகிறது. நாம் வசனங்களை தியானிக்கும் போது இவைகளை எல்லாம் நம் இருதயத்தை விட்டு வெளியே தள்ளிவிட வேண்டும். இவைகள் எல்லாம் வேஸ்ட் கழிவுகள், வெளியேற்றப்பட வேண்டும். கண்டிப்பாக இது நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கவே கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த கழிவுகளை வெளியே தள்ளாமல் உள்ளேயே வைத்திருக்காங்க. ஆண்டவருக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன், ஆனால் கழிவுகளை வெளியே தள்ள மாட்டேன் என்று இருக்கிறாங்க. விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக இல்லை, செய்வதற்கு ஆயத்தமாக இருக்காங்க. பாசிட்டிவ் ஆயத்தம், நெகட்டிவை விட்டு விடுவதற்கு யோசிக்கிறவர்கள் அநேகர். பைபிள் படிப்பார்கள், ஜெபம் செய்வார்கள், ஊழியம் செய்வார்கள், ஆவிக்குரிய போஜனம் மட்டும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் டாய்லெட் போகாமல் இருக்கிறார்கள். கழிவுகள், மாமிச கிரியைகளை வெளியேற்றாமல் இருக்கிறார்கள். இதன் விளைவாக என்ன வருது? கான்ஸ்டிபேஷன் வருது. ஆவிக்குரிய நோயாளிகளாக மாறுகிறார்கள். எவ்வளோ ஆண்டவருக்காக வேலை செய்தாலும் ஆவிக்குரிய மறு உருவாக்கம் நடக்காததற்கு காரணம் மாம்ச கிரியைகளாகிய கழிவுகளை நம் இருதயத்திலிருந்து வெளியேற்றாததால் மாற்றம் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படாமல் போகிறது. அநேக ஊழியர்கள் ஜனங்களுக்குள்ளே அநேக குப்பைகளை கொட்டுகிறார்கள். இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, ஆசீர்வாதங்கள் மட்டுமே தருகிறார்கள். கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதில்லை. நாம் முறையாக தியானித்தால், முறையாக நம்ம மெடிடேஷன் பண்ணால் நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளருவான். ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள், இதுதான் நமக்கு மெடிடேஷன். மெடிடேஷன் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இதோடைய அதை செட்டப், அதோடைய ஸ்டெப்ஸ் அப்படியே ஒரு டேப்லெட் கால மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள், பிக்சரை பாருங்கள். இதுபடி நம் வாழ்க்கையில் அன்றாடம் நாம் ஃபாலோ பண்ணுவோன்னா மெடிடேஷன் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் நாம் கண்டிப்பாக நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நன்றாக வளர முடியும். ஆவிக்குரிய மறு உருவாக்கம் நம்முடைய உள்ளான மனிதனுக்குள் நாம் கண்டிப்பாக மாற்றத்தை பார்க்க முடியும். இது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இதன்படி நாம் நடந்து ஆவிக்குரிய மறு உருவாக்கத்தில் இன்னும் ஆண்டவரை போல, இயேசுவை போல மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் பூரணமாக, பரிபூர்ணமாக அவரை போல மாற வேண்டும் என்று தான் பிதாவுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. நாம் அவரை போல மாறுவோம். இந்த வாசித்த, கேட்ட இந்த சத்தியங்களை அப்படியே கேட்டுவிட்டு விட்டுவிடாமல் நாம் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில்
இதன்படி நாம் செயல்படுத்துவோம். நாம் ஆவிக்குரிய மறு உருவாக்கத்தில் இன்னும் முன்னேறி செல்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வீடியோவும் இதோடைய எபிசோடு இது தொடர் செய்தியாக இருப்பதால் ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி உள்ள செய்தி எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கு. நீங்கள் அதை பாருங்கள். பார்த்து அதன்படி உங்கள் வாழ்க்கையில் அதன்படி இங்கே நடக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவிக்குரிய மறு உருவாக்கத்தில் நாம் நம் வாழ்க்கையில் எப்படி மாற்ற வேண்டும், எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆழத்தை புரிந்து கொண்டு நாம் அதன்படி செயல்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக நாம் ஆவிக்குரிய மறு உருவாக்கம் நம்மளுடைய உள்ளான மனிதருக்குள்ள அந்த மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ.